சம்போ மகாதேவா. நான் இன்று அதிகாலை எனது காலை கடல்களை முடித்துவிட்டு கைலங்கிரி மலை சென்று என் தந்தையகே சிவபெருமானையும் என்னுடைய தாயகே பார்வதி வழிவிட்டு அழகான இந்த அன்பர்களுடைய பக்தர்களை காண வேண்டுமே என்பதற்கு ஆவலோடு அமர்ந்திருக்கும் இந்த நேரத்திலே என்னை காண்பதற்காக வருகின்றார் வீணகான பிரியர் நாரதர். அவருடைய வருகை இங்கு சற்று நேரம் எதிர்பார்ப்போம். அவனை போல் யாரும் என்னை சொல்ல
சண்முகா, சரவண பவா, ஆறுமுகா, செந்தில் குமரா, நாரதரின் வணக்கம் ஐயனே. மங்களம் உண்டாகட்டும் நாரதரே. தங்களுடைய வரவு நல்வரமாக இருக்க வேண்டும். வருகின்ற பொழுது அழகான பாமாலை, இப்பேற்பட்ட பாமாலை வடிவந்த உங்களுக்கு என்னுடைய வரவேற்பு. இப்பேற்பட்ட வரவேற்பு ஒரு நாள் போதுமா? ஹலோ வாரு வாரு நாரதரே, வாரு வாரு நாரதரே, வாரு வாரு உரைக்க வர வேண்டும் நாரதரே. நாரதர் கால் வைத்திலே கலகலப்பார்கள். நாள் கடந்தல் நன்மை காரணம் இல்லாமல் ஒரு பொழுதும் தோரணம் கட்ட மாட்டேன். கலகம் வந்து ஆரம்பத்தில் கலகம் இருந்தாலும் கூட முடிவில் வந்து நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆக இப்படி அழகான கலியுகத்திலே கந்தனுடைய பெருமையை நாவார பாடிக்கொண்டு உலகத்தில் உண்மை சொல்பவர்கள் அனைவருமே மிகப்பெரிய குற்றவாளியாகும். பொய் சொல்லக்கூடியவர்கள் நீதியோடு நேர்மையோடு இருப்பவர்களாக கருதி மொத்தத்தில் ஒரு கழகத்தை உண்டு பண்ணா அந்த கழகத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு ஆக இந்த உலகத்தில் எது உண்மையானது எது பொய்யான என்பது உலகத்திற்கு புரியும்படியாக கண்டிப்பாக எடுத்துரைப்பவன் ஒவ்வொரு இடத்துக்காக சென்று தங்களுடைய கழகத்தை ஆரம்பித்து உலகத்தில் ஒவ்வொருக்குமே கடைசியாக புரியும்படி உபதேசம் செய்யக்கூடிய நாரதர் நீங்க தான் கண்டிப்பாக செய்யணும். அவர்பட நீங்க என்னை பார்க்க வந்தீங்கன்னா காரணம்லாம் வந்திருக்க மாட்டீங்க. காரணம் இருக்கு முருகா. என்ன காரணம்? வருகின்ற வழியில் அழகான ஒரு அற்புதமான உங்களுக்காக ஒரு கனியை கண்டேன் முருகா. ஏற்கனவே கனியெல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா இன்று கண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்த கனி உங்களுக்கு கிடைக்கவில்லை, கண்டு வந்த கனி உங்களுக்கு கிட்டும். முன்னித்தேர் ஒழுங்கா வச்சுனா பின்னித்தேர் ஒழுங்கா போகும். கண்டிப்பாக ஆரம்பத்தில் ஏன்னா முன்னால ஏறு வந்து சாதாரணமான ஆள் ஓட்ட முடியாது, அனுபவசாலி தான் ஓட்டணும். அப்பதான் அது சரியா போகும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து தோல்விங்கிற தலைவனுமா கடைசியா வெற்றிங்கிற கனி அழகா அடைய முடியும். ஆரம்பத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்தில் கீழே இருந்து போனால் நல்லா சிறப்பாக இருக்கும். மேல இருந்து கீழே வரக்கூடாது. திடீர்னு மேலே உட்காந்து கீழே வந்து அது சிறப்பு இல்லை. அந்த காரணத்துக்கு ஆரம்பத்தில் கனி கிடைக்காட்டி இப்படி கனி கிடைக்கும்ங்கிறியா? கனி கிடைக்கவில்லை என்றாலும் மூன்றாவது படை வீடு கட்டியது உங்களுக்கு ஏற்கனவே. இந்த கனியினாலே இன்னொரு படை வீடு கிட்ட காத்திருக்கின்றது. நாரதரே, உலகத்துல ஏமாறவனுக்கு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கா. ஏற்கனவே ஏமாத்திட்டாங்கிற வைத்தறிச்சல பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏற்கனவே ஏமாத்தி வெடிக்க பாத்தீங்க, மீண்டும் அப்படி ஏமாத்துவீங்களா? மச்சான், மாம மச்சன்ட்டதான் விளையாடணும். அதுவும் திருவிளையாடல் ஆடணும். சாதாரண விளையாட்டை விளையாட கூடாது, திருவிளையாடல்.
கண்டு வரக்கூடிய கணிக்கு பெருமைகள் உண்டு உண்டு முருகா. எடுத்த கூறுங்கள் அதோ கூறுகின்றேன் பாருங்கள் உங்களிடத்திலே முருகா. ஹலோ மாங்கனிக்கும் தேன் கதளி மங்கனிக்கும் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் அக்கனியை கடமே அக்கனியை கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. குமரா முருகா முருகையா. மாங்கனிக்கும் தெங்கதலி வங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் முறித்தேன் முருகா. அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்கிறாங்க. மா வாழ வாழை பலா என்று சொல்லக்கூடிய முக்கனியை விட நான் கண்டு வந்த கனி உயர்வான கனி முருகா. கண்டு வரக்கூடிய கனிக்கு அழகாக இசையோடு மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் முறித்தேன் முருகா. அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்து அணைக்கணும். பாட்டக்கள் நார்தான் உலகம் பேசும். ஆனா கண்டு வரக்கூடிய கனிக்கெல்லாம் அழகா கவியெல்லாம் நிறைய பாடுறீங்க. கண்டிப்பாக சொல்லணுமா இல்லையா முருகா? அதனால ஒரு பட்டம் கொடுக்கலாமா? என்ன பட்டம் கொடுக்க? கவி பாடுறதுலாம் கவி நாரதர் வச்சிருமா? கவி நாரதர்னா அது ஏற்கனவே ஒரு கிடக்கிறார் ஒருத்தர். கவி நாரதர்னா இந்த கனிக்குரிய சிலாக்கியம். கேளுங்கள் முருகா. முனிகி
மெய்வைக்கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் பஞ்சேந்திரங்களுக்கும் சுவை கொடுக்கக்கூடிய கனிமரம். உங்களுக்கு சுவை கொடுத்ததா? எனக்கு 3க்கு கொடுத்தது கண்ணால் பார்த்தேன், கண்ணுக்கு ஒரு சுவை அழகாக இருந்தது. அதே மாதிரி பாருங்க, ஆக நறுமணமாக இருந்தது நாசிக்கு ஒரு சுவை. அதே போல பாருங்க, அந்த சப்தமாகப்படுது செவிக்கு ஒரு சுவை. 3க்கு கொடுத்தது உங்களுக்கு 5க்கும் கொடுக்கும். களத்தில் அழியாத கவியும் புகழ் பாடும் கவிய கலைஞானியே எனக்கு ஒரு மொழி சொல்லுவா. பறவைகளுக்கு கனி என்றாலே அதிக விருப்பம், அப்படியே அதை உண்ணணுங்கிற விருப்பம் ஏற்படும், அதிக ஆசைகள், ஆமா அதிக ஆவல்கள். ஆனா பறவைகள் அந்த கனியை பார்த்து பயந்து போதுனா காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் பறவைகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கின்றது நாடு கட்டு. பறவைகளுக்கு எட்டாத விட கனி உண்டா? ஆமாம், இந்த உலகத்தில் உண்டுதானே. இது விசித்திரமான கனி, வித்தியாசமான கனி. இந்த கனியை அடைந்து பாருங்கள், பறவைகளுக்கு எட்டுமா, உங்களுக்கு மட்டும் எட்டும். கனியின் ஆகாயத்துல இருந்தா கூட பறவைகள் வாய் வச்சிடும். ஆகாயத்துல இருக்கிறது, அதாவது காற்று இருக்கும் வரைக்கும் தான் பறவைகள் போகும், அதுக்கு மேல் போக முடியாது. அப்ப பாருங்க, பறவைகளுக்கு எட்டாத உயரத்தில் உங்களுக்கு மட்டுமே எட்டும், வேற யாரும் போக முடியாது. உங்க அப்பாவே போக முடியாது. நான் மட்டும் ஏதோ பக்கத்துல போய் பார்த்து வந்திருக்கேன். உங்க அப்பாவே அதை அடைய முடியாது, வேணா பக்கத்துல போகலாம். கல்லுக்குள்ள தேரை இருக்குது யாருக்குமே தெரியாது. ஆமா, உண்டா இல்லையா? ஆமா. ஆனா அந்த தேரைக்கு உணவு கொடுக்கறது யாரும் என்னோட அப்பா தான். ஆமா, ஈசன் தான். அப்ப உலகத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல எந்த ஒரு பொருளும் கூட அதுக்கு என்ன தேவை அதை கொடுக்கக்கூடிய கண்டிப்பாக உண்டு. அதே போல பறவைகள் இருக்கு. இந்த பறவைகள் எந்த இடத்துல என்ன இருக்குது பறவைகளுக்கு தெரியும். கருடனை எங்கே இருக்கின்றார், கீழே ஓடக்கூடிய பாம்புக்கு தெரியும். பாம்பு கண்டிப்பா தெரியும். கருடன் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் பாம்புக்கு தெரிஞ்சோம். அப்ப பாருங்க, உலகத்துல வந்து பறவைகளுக்கு எட்டாத உயரத்துல இல்ல தெரியாத இடத்துல கனிங்கிறது இருக்காது. இந்த உலகத்துல எல்லா பொருளும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மட்டும், ஆனால் இக்கனி மட்டும் எந்த ஜீவராசிகளும் கிட்டத்துல போய் அதை அனுபவிக்க முடியாது, நீங்கள் மட்டுமே அடைய முடியும். ஏன் கனி ரொம்ப நெருப்பா கொதிப்படி அல்ல, அதேதான் உண்மை. அக்னி சுவாலை வீசப்படுகின்ற இடத்துக்குள்ளே இருக்கின்றது. அக்னிக்கு பிறந்த நீங்கள் தானே முருகாதை தகற்ற வேண்டும், முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், ஒரு மானை மான் வைத்து பிடிக்க வேண்டும் என்பதற்காக அதை நீங்களே அக்னிக்கு பிறந்த முருகப்பெருமான் நீங்கள் தான் அடைய வேண்டும். ஒரு அறுவடை செய்யறோம்னா அதுக்கு காலங்கள் உண்டு. ஆமா, நெல் பயிர் நடுற அப்படின்னோம்னா அதுக்கு இத்தனை காலங்கள். ஒரு விவசாயம் செய்யறோம்னா அது இத்தனை காலத்தில் அறுவடை செய்யணும். ஆமா, அதே போல மனிதர்களுக்கு அதான் இறைவன் கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஆயுள் காலங்கள். இவர் இத்தனை காலத்துல நம்ம அறுவடை செய்யணும். ஆனா மிகப்பெரிய நெருப்பு விளம்பாறது யாருன்னா நந்திதேவர். நந்திதேவரோட வயது எத்தனை தெரியுமா? 8 வயது. ஆனா 8 வயதான கூட உயிர் பிரியணும்னா அதை பிரியாத நிலையை கொண்டு வரக்கூடிய யாருன்னா அதுதான் சொல்லுவாங்க மதி என்று சொல்லக்கூடிய அறிவு.
உலகத்துல பாருங்க எல்லா உயிரையும் யமன் சென்றதை அதாவது தூதர்கள் சென்றதை உயிரை பிடிப்பாங்க. ஆனா யமனே நேரில் சென்று உயிரை பிடிச்சாருன்னா அது நந்திக்காத்தான் இருக்கு. என்ன அப்படின்னா அவனுடைய உடலையே பார்க்க முடியல, காரணம் அக்கினி பிளம்பு. அது மாதிரி இந்த கனி இது ரொம்ப கொதிக்குதா? காரணம் என்னவென்றால் உள்ளம் கொதிக்கின்றது, முருகன் எப்பொழுது வந்து அடைவான் என்பதற்காக. முருகா அது கனி அல்ல முருகா, கன்னி. யார் அந்த பெண்மகள் தெரியுமா? ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது அல்ல. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதுகளுக்கு நீங்கள் வாக்கை கொடுத்தீர்கள். அமிர்தவள்ளியை திருப்புறம் குன்றத்திலே தெய்வயானை என்ற பெயரோடு மனம் முடித்து விட்டீர்கள். இளையவள் சுந்தரவள்ளியைத்தான் பார்த்து வந்தேன். ஆரோக்கியமா இருக்காளா? எதற்காக? கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கின்றார். அவளை போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். உடனே அழைத்து வர வேண்டும், இப்படியே சொல்லக்கூடாது முருகா. காரணம் அவள் குலாச்சாரம் ஒன்றாமல் வேடுவ குலத்தில் வைத்திருக்கின்றார். நீங்கள் ஒரு வேடுவனாக உருவம் கொண்டு கையிலே அம்பை பிடித்து மான்குட்டி வந்ததாக ஒரு செய்தியை உரைத்து அன்னவளோடு கட்டி தழுவி காதல் ரசம் கனிய ஆக நீங்கள் திரு தணிகைக்கு அழைத்து வாருங்கள். 6வது படை வீடு உருவாகணும். இந்த மக்கள் எல்லாம் உங்களை பாவிக்கிறோம். ஊருக்கு போறோம்னா அந்த ஊருடைய பழக்க வழக்கம் என்னவோ அது மாதிரி மாறிக்கலாம். அது மாதிரி அவருடைய ஊருக்கு போனோம்னா நடுத்துண்ட நமக்கு முளைக்க முடியும். சரிங்க, அவரே செய்து அப்படியே செல்லுங்க. வள்ளி அழைத்து வருகிறேன். திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. கண்டிப்பாக செய்கின்றேன். சென்று வாருங்கள் ஐயனே. உங்களது சித்தம் எனது பாக்கியம். இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிரார்த்தனையாக நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிரார்த்தனைதாரர்கள் அன்பு குடும்பத்தார்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பிரார்த்தனையை ஏற்று ஒத்துழைப்பு கொடுத்து இப்பேற்பட்ட மண்டலாபிஷேக விழாவை ஏற்பாடு செய்த கிராம பொதுமக்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், ஒளிபெருக்கியின் உரிமையாளர், பக்க மேலகாரர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியாத விடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலோடு செல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னமோ சொல்றேன் நீங்க சாமி. ஒண்ணுமே பாவம்ங்குது ஒரு அம்மா. ஏன் வீட்டில் போனா தூங்கலான்னு ஐடியா பண்றீங்களா எல்லாரும்? ஒரு பாட்டை போட்டு போயிடவா? போடுங்க 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 போடுங்க, வெத்தலை வாங்க போடுங்க. ஆகையினாலே ஆமா கொடுத்தா தானே அதுவும் போடலாம். ஆக இருக்கட்டும். விருந்தாலும் கூட இப்பேற்பட்ட சபை நாகரிகமாக ஆக அற்புதமான ஒரு 2 வினாக்கள். ஒன்று, கும்பாபிஷேக விழா நடப்பதற்கு ஆக கருட பகவான் எப்படி யார் அழைப்பின் மூலமாக வருகின்றான் என்பது ஒரு புள்ளி வச்சோம். ஆமா, அதற்கு அப்புறம் பாருங்க, ஒரு பெண்ணுக்கு கொடுத்து விடக்கூடிய சீர்வரிசை பொருளே கடைசி வரைக்கும் புழங்காத சீர் என்ன சீரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றது. அப்ப தேவயாகம், பிரம்மயாகம், மானுடையாகம், அஸ்வமேத யாகம், பிரம்மயாகம், இத்தனை வகை யாகங்கள்லே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு செய்யக்கூடிய யாகம் பிரம்மயாகம் நான் சொன்னேன். அப்ப அப்படி தர்ம யாக்கை அப்படிங்கிற ஒரு யாகம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அங்க பாருங்க, 4000 நமகேன்னு நான் போறேன். போகின்ற பொழுது அப்பதான் அபிர்பாக யாருக்குப்பா கொடுக்குறியே, நீங்க மலையை வேண்டி இந்த யாகம் பண்றீங்க, தர்ம யாக்கைங்கிற யாகம் பண்றீங்க. இந்த தர்ம யாக்கைங்கிற யாகம் பண்ணுகின்ற பொழுது யாருக்காக, யாரை நினைத்து யாருக்காக அபிர்பாகம் கொடுக்குறீங்க? அபிர்பாகம்னா படையல். நாங்கள் 30 தேவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். யார் 30 தேவர்கள்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. 3 இலை போட்டு அப்படியே அற்புதமாக பரிமாறி வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் நான் சொல்றேன், ஐயா மலை வேண்டி நீங்க யாகம் பண்றீங்க. 30 தேவர்கள் இதுல சாத்வீக குணம் உள்ள தெய்வம். சாத்வீகம்னா அமைதியான குணம் கொண்ட தெய்வம் இது. அதுக்கு தாயா படையல் போடணும். நீங்க கொந்தாங்குரா போட்டீங்கன்னா மீண்டும் மழை வராமல் போயிருமேன்னு நான் ஒரு கழகத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு செய்தியை கூறுகின்றேன். அப்பதான் பாருங்க, அங்கிருந்து என்ன செய்யறாரு, ஆக பிறகு என்று சொல்லக்கூடிய ஒரு நேராக நேரா எங்க போறாரு, நான் பரிசோதித்து வருகின்றேன் என்று சொல்லி நேரா போறாரு, சிவனை பார்க்கிறாரு. ஆக முதலாக சிவனை பார்க்கின்ற பொழுது அப்பதான் மாற்று உருவத்திலே போறாரு. கைலாய மலைக்குள்ளே வருகின்ற பொழுது நாரதன் கூட கானம் பாடி வருவானையா, நீ பாட்டில் வர்றிய, நீ யாரு, என்ன விவரம், உனக்கு என்ன இங்க வேலை, வெளியே போன்னு சொல்றாரு. அப்பதான் ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். என்ன சாபம்? இந்த உலகத்தில் உனக்கு கோவில்கள் இருந்தாலும் உருவம் இல்லாமல் லிங்க வழிபாடாக போக கிடவுது, என்னை நீ மதிக்கலையில அப்படின்னு ஒரு சாபம். அடுத்து பாருங்க, நேராக எங்க போறாரு, பிரம்மனை பார்க்க போறாரு. பிரம்மனை பார்க்க போகின்ற பொழுது பிரம்மனும் மதிக்க கிடையாது, மதிக்காமல் இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு சாபம் கொடுக்கின்றார். உனக்கு ஆலயங்கள் இருந்தாலும் உருவங்கள் இருந்தாலும் பூஜை வழிபாடுகள் இல்லாமல் போக கிடவது. பிரம்மனுடைய ஆலயத்தில் பூஜைகள் இல்லாமல் ஒரு இடங்கள் நடக்குது, அதுக்கு காரணம் வேறு. அப்ப அப்படி ஒரு சாபம். கடைசியாக மகாவிஷ்ணு பார்க்க போறாரு. வைகுந்தத்திலே ஆதிசேடன் பாம்பை பஞ்சாமகம் அமைத்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டே இருக்கின்றார். அப்படி பள்ளி கொண்டே இருக்கின்ற பொழுது நேராக அப்பதான் அந்த இடத்துல பாருங்க, இவன் 2 பேரும் நம்மளை மதிக்கலையே, இவனும் நம்மளை மதிக்க மாட்டான். சபையோர்களுக்கு என்ன பதில் சொல்றது? நம்மள ஒருவேளை மதிக்க மாட்டானே, முதல்ல இவன் 2 பேர்த்தையும் உத வாங்கிட்டு போன மாதிரி நம்மளும் போயிடக்கூடாது, இவனை உதச்சு புட்டாது போயிடணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. வந்த முனிவருக்கு நேரா போய் வலது காலை தூக்கி மிதிக்கிறாரு. அப்பதான் மகாவிஷ்ணு சொல்றாரு, யாயா இவ்வளவு வேகமா மிதிக்கிற, உன் காலு நோவுமேடா.
மிதிக்கிறதா மிதிக்கிற, என்னை மிதிக்கணும்னு நினைச்சிட்டா மிதிச்சுட்டு போ, இவ்வளவு வேகமா மிதிச்சு ஏன்னா அவன் கால் நோவுமே அப்படின்னு காலை தொட்டு வர்ற மாதிரி வருடி அங்க இருக்கக்கூடிய ஒரு அகக்கண்ணை எடுத்துக்கிட்டார். அது அப்பதான் ஒரு வரம் கொடுக்கின்றான். அவன் 2 பேருக்கு எனக்கு, அதாவது என்னை மதிக்காமல் வெளியே தள்ளினார்கள், இருவருக்கும் சாபம் கொடுத்தேன். ஆனால் உன்னையே நான் அடிச்சு விட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா என் காலை வருடி கும்புறியடா, உண்மையிலே சாத்விக குணமுள்ள தெய்வம் பெருமாள் நீயே அப்படின்னு முடிவு பண்ணி அவன் 2 பேருக்கு சாபம் கொடுத்தேன். உனக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறேன். என்ன வரம் தெரியுமா? ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரிகளை திரட்டி ஆக ஒரு கோவிலை கட்டி அந்த கோவில்ல கும்பாபிஷேக விழாவிலே ஆக கலசத்திலே தண்ணீர் விடுகின்ற பொழுது உன்னுடைய வாகனம் கருட வாகனத்தை எதிர்பார்த்து தாண்டா தண்ணி ஊற்றுவாங்கன்னு ஒரு வரத்தை கொடுத்தார். கருட வாகனத்தை எதிர்பார்த்தாயா தண்ணி கொடுப்பாங்கன்னு. அப்ப பாருங்க, ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தால் புண்ணியம்னு சொல்றாங்க. கும்பாபிஷேகத்திலே கருட பகவான் வலம் வருகின்ற பொழுது கண்டுகளித்தால் தான் புண்ணியம். அந்த கருடன் மீது சவாரி செய்யறவர் யாருன்னா பெருமாள் மகாவிஷ்ணு. அப்ப கருடன் நம்ம பார்த்து கும்பிடும் பொழுது மகாவிஷ்ணுடைய பார்வை நம்ம மேல படும். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக நோய் நொடிகள்லாம் விலகும். அப்ப கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தால் புண்ணியம்னா இந்த உடல் புண்ணியம் அடைய வேண்டும் என்றால் அப்ப கருடனை பார்க்க வேண்டும் என்பது ஒரு வரம் அங்கு கொடுத்தது. அப்ப ஒவ்வொரு பெண்களுக்கும் சீர்வரிசை பொருள் கொடுக்குறோம். ஏன் நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு நல்லா புரியுது. நம்ம தமிழ் மரபுல நிறைய மறக்கடிக்கப்பட்டது, நிறைய மறந்தும் போச்சு. ஒவ்வொரு கலாச்சார முறைகள்லாம் புதுசா உருவாயிருச்சு. பழைய முறைகள் பூரா மறந்து போச்சு. ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் அது இன்னமும் நிலைச்சிருக்குன்னு கேள்வி, செவி வழி கேள்விதான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் அந்த பொருள் இன்னமும் கொடுக்குறாங்களாம். நம்ம யாருமே கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. பிறந்த இடத்து மண்ணை சீராக கொடுக்க வேண்டும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. யாரு கொடுக்குறீங்க நீங்க? அதை சீர்வரிசை நோட்ல முதலாக சீர்வரிசை நோட்ல எழுதக்கூடிய சீர் என்ன சீர்? அகல் விளக்கு. இரண்டாவதே பிறந்த இடத்து மண்ணு. இந்த பிறந்த இடத்து மண்ணை நம்ம ஒரு புள்ள கொண்டு போய் அங்கே சாமி அறையில வைக்கும். நம்ம மறுவழி போகும்போதே பிறந்த இடத்து மண்ணு எந்த மண் எடுக்கணும்? முகூர்த்த கால் ஊன்றமா இல்லையா? அந்த மண்ணில் மீதம் கிடக்கக்கூடிய மண் எடுத்து ஒருபடி அளந்து முந்தானையை விரிக்க சொல்லி போடணும். நேராக கொண்டு போய் அவங்க பூஜை அறையில் வச்சிருவா கணவர் வீட்டில். அப்போ நம்மோட குலதெய்வம் நேராக அங்கே போய் நம்மோட பிள்ளைய பார்க்க போகணும்னா அந்த குலதெய்வம் வழிமறிக்குமா, எங்கப்பா வந்த அப்படின்னு, நீ யாரு, நீ ஏன் இங்கே வந்து அப்படின்னு. என் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன், என் மட்டும் மண் இருக்கு, நான் ஆட்சி பண்ண மண் இங்கே இருக்கு, அந்த மண்ணில் இருந்து நான் பார்த்துட்டு போறேன்னு சொல்லுமா. நம்ம மண்ணை கொடுத்தா மண்ணில் போய் உட்காந்து பூஜை அறையில் பார்த்துட்டு நம்மோட பிள்ளைய ஆசீர்வதிட்டு வரும். மண்ணை கொடுக்கலைனா வீதியில் நின்று தான் பார்த்துட்டு வரும். அப்ப பிறந்த எடுத்த மண்ணை ஒவ்வொரு பெண் மக்களுக்கும் சீரா கொடுக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்களுடைய வழி வாக்கு. யாரும் கொடுக்கறது இல்ல, மறந்துட்டோமா இல்ல மறக்கடிக்கப்பட்டமானே தெரியல. இப்ப எவ்வளவு ஒரு கலாச்சார சீர்குலைவுகள் வந்துவிட்டது பாருங்க. நம்மளுடைய தமிழுடைய மரபு கலாச்சாரமே போச்சே ஐயா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் தமிழுடைய மரபு குன்றாம்பல். அப்ப பாருங்க, அற்புதமாக இருந்தாலும் ஒரே ஒரு பாடலோடு விடைபெற வேண்டும் என்பதற்காக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மையின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நிதி செய்த குற்றம் இங்கே வேற யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. விதி செய்த குற்றம் நன்றி ஏழை யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதிற்குள் மனது சென்று ரூபன் நீங்கள் பேசுங்கள். நல்லவர்க்கெல்லாம்
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தான் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மையின் சாட்சியமா அரியணங்கள் ஒரு துளி மஞ்சம் உள்ளை அவன் இந்த எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரியணங்கள் ஒரு துளி மஞ்சம் உள்ளை அவன் இந்த எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனமா மயங்குகிறேன் அவருக்கு துணிந்த மனிதன் வாழ்வதில்லையே தவறியுமான மண்ணில் வீழ்வதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கின் சாட்சியமா